ஹலோ வேர்ல்டு ஃபார் எவர் இந்து உப்பு அப்படின்னு சொல்லி ஒரு உப்பு வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நார்மல் உப்பு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய உப்பு எல்லாமே வந்து நார்மல் சால்ட்டு. ஸோ இந்த இந்து உப்பு வந்து பயன்படுத்துறதுனால நமக்கு கிட்னி ப்ராப்ளம், தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஸோ ஹைப்பர் டென்ஷன் இருக்கவங்க, ஸோ இவங்கெல்லாம் வந்து பயன்படுத்தினா க்யூர் ஆகுமா அப்படின்னு சொல்லி ஒரு சில மித்தெல்லாம் இருக்கு. ஸோ அது வந்து உண்மையா? ஸோ அதில் வந்து எந்த மாதிரி மினரல்ஸ் எல்லாம் வந்து இருக்கு, ஸோ ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ உப்பு வந்து நம்ம உடம்புக்கு தேவை, ஸோ அதை விட நம்ம வந்து இந்த பிஸ்கட்டு அந்த நொறுக்கு தீனிகள் சாப்பிட்ற மூலியமாக நம்ம உடம்புக்கு வந்து சோடியம் அதிக அளவுக்கு போய்கிட்டே தான் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். மெனிவாயம் பாண்டி ஸ்டேட்மெண்ட். ஸோ உப்பு அப்படின்னு சொல்றது நம்ம வந்து ஒரு சுவைக்காக எடுத்துக்கிறோம். ஆனா பட் வந்து அந்த சுவையை தாண்டி நம்ம அதிக அளவுல ஒரு நாளைக்கு ஒரு 5 கிராம் அளவு உப்பு தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதை தாண்டி எடுக்கும்போது நமக்கு முடி உதிர்தல், நிறைய பிரச்சனை வந்து உடல்ல வந்து சுருக்கங்கள், தோல்ல சுருக்கங்கள் ஏற்படுறது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்ல இருந்து பெரிய பிரச்சனைகள், அதாவது ஹைப்பர் டென்ஷன், கிட்னி ஃபெயிலியர், பெரிய ப்ராப்ளத்தை வரையும் கொண்டு போய் விடும் இந்த உப்பு ப்ராப்ளம். ஸோ அதனால பாத்தீங்கன்னா இந்த இந்து உப்பு அதுல வந்து அப்படி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நார்மல் உப்பு நம்ம தென்னிந்தியா சைட்லாம் பாத்தீங்கன்னா கடல் இருக்கு. ஸோ அங்க இருந்து இருக்கக்கூடிய உப்பு வந்து எடுத்துட்டு வந்து நம்ம சாப்பிட்றோம். ஸோ அதே போல வட இந்தியால இமயமலைக்கு அந்த பாறைகள் சைடு இருந்து உருவாகக்கூடிய அதுல இருந்து எடுக்கக்கூடிய உப்பு தான் வந்து இந்த இந்து உப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அப்ப அதுல என்ன பெனிஃபிட் இருக்கு, இதுல என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நார்மல் உப்புல சோடியம் குளோரைடோட லெவல் வந்து எப்பயுமே வந்து அதிகமா இருக்கும். சோடியம் வந்து கிட்டத்தட்ட 97.5% அளவு சோடியம் வந்து இருக்கு. அப்ப பட் இந்து உப்புல வந்து எந்த அளவுக்கு சோடியம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 85% அளவுக்கான சோடியம் வந்து இருக்கு. சோ இதை கம்பேர் பண்ணும்போது சோடியம் லெவல் வந்து கம்மியா இருக்கு. பட் ஏன்னா உப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே நீங்க சோடியம் அதை தான் வந்து நம்ம அதிகமா வந்து அதுல இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். சோ அதுக்கடுத்து என்னென்ன மினரல்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொட்டாசியம் இருக்கு, மெக்னீசியம் இருக்கு, கால்சியம் இருக்கு. சோ இந்த மாதிரி மினரல்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. சோ அப்ப பொட்டாசியம் லெவல் வந்து நம்மளோட இதயத்துக்கு வந்து நல்லது, அதாவது நார்மலா இருந்துச்சுன்னா. சோ சோடியமா இருந்தாலும் பொட்டாசியமா இருந்தாலும் ஒரு லெவலை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம உடம்புக்கு டேஞ்சர் தான். பட் இந்த பொட்டாசியம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ வாழைப்பழத்துல இருக்கு. ஸோ அதே போல தான் வந்து இந்த இந்து உப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இந்து உப்புலையும் வந்து பொட்டாசியம் லெவல் வந்து நார்மல் உப்பை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ அதே போல தான் மெக்னீசியம் லெவல், கால்சியம், ஸோ பெரஸ், ஸோ இது எல்லாமே வந்து நார்மல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த உப்பை தவிர இதுல கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. இந்த அயோடின் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய தைராய்டு கிளாண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஹார்மோனுக்கு வந்து அயோடின் சத்து வந்து ரொம்ப முக்கியம். இந்த நார்மல் உப்புல வந்து அயோடின் சத்து அந்த அளவுக்கு கிடையாது. பட் வந்து இந்த இந்து உப்புல வந்து அயோடின் சத்து வந்து இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்போ இந்த இந்து உப்பு பயன்படுத்துறதுனால நமக்கு வந்து பெரிய ஒரு இது கிடைச்சிருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பட் கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த நார்மல் உப்பை பயன்படுத்துறது போல இந்து உப்பை பயன்படுத்தினா நமக்கு கிட்னி ப்ராப்ளம் வராது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. பட் இதுவுமே வந்து இந்து உப்புமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த கிட்னி ப்ராப்ளம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க, பட் இந்த ஹைப்பர் டென்ஷன், டயாபெட்டிஸ் பேஷண்ட், ஸோ இவங்கெல்லாம் வந்து பயன்படுத்துறது மூலியமா பெரிய ஒரு நன்மை கிடைக்குமா அப்படின்னு பார்த்தாலும் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா எந்த ஒரு நோயும் உங்களுடைய உடம்புல இல்லைன்னா நமக்கு தேவைப்படக்கூடிய அந்த மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட், ஸோ இதுக்கு வந்து இந்த இந்து உப்பு தேவைப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. பட் நம்ம உடம்புல ஒரு டிசீஸ், ஒரு நோய் இருக்கும்போது நம்ம அந்த இந்து உப்பை பயன்படுத்துறதுனால அந்த அளவுக்கு பெனிஃபிட் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. பட் இந்த கேன்சர் பேஷண்ட், ஹைப்பர் டென்ஷன், டயாபெட்டிஸ் பேஷண்ட், ஸோ அவங்க வந்து ஓரளவு யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்றதுனால இந்த மாதிரி அந்த இதை வந்து கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படின்னு தான் சொல்லப்படுது இந்த இந்து உப்புல. பட் அதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு அந்த சோடியம் குளோரைடு லெவல் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதே போல அயோடின், பொட்டாசியம், ஸோ அந்த லெவல் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸா இருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்து உப்புக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நார்மல் உப்புக்கும் இடையேப்பட்ட இது. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் வந்து கிட்டத்தட்ட 5 கிராம் உப்பு தான் நம்ம எடுத்துக்கணும். பட் அதை தாண்டி வந்து நம்ம நொறுக்கு தீனிகள், பிஸ்கட்டு, ஸோ இந்த மாதிரி முறுக்கு, மிச்சர், ஸோ இது மாதிரி அதிகமா நொறுக்கு தீனிகள் சாப்பிட்றது மூலியமாக நம்ம உடம்புல வந்து உப்பு சத்தை வந்து மறுபடியும் சோடியத்தோட லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ அதனால வந்து நிறைய பிரச்சனைகள் நம்ம உடம்புல வந்து உண்டாகும். ஸோ அதனால அதை கம்மி பண்ணிட்டு நம்ம நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த உணவுகள், ஸோ இந்த மாதிரி உப்பு இல்லாத அதிகமான உணவுகள் நம்ம எடுத்துக்கிறது மூலியமாக நம்ம உடம்பு வந்து எப்பயுமே ஹெல்த்தா வச்சுக்கலாம். ஸோ இந்த இந்து உப்பு, நார்மல் உப்பு, ஸோ இது ரெண்டுக்கும் இடையப்பட்ட சின்ன வேறுபாடு தான். ஸோ இது ரிலேட்டடான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஓகே, அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.